வழியை எனக்கு அறிவியும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வராரு மோசே. ஒருவேளை மோசே சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு இந்த பாதலம் முதலே தெரியும் ஆண்டவரே, ஏன்னா நான் கொஞ்ச நாள் வனாந்தரத்துல இந்த 40 வருஷம் வனாந்தரத்துல என்ன செஞ்சேன், இந்த வழியாத்தான் போக்குவரத்துமா இருந்தேன், இந்த வழி எனக்கு தெரியும் ஆண்டவரே, இந்த வழியை நான் இந்த வழி தானே ஆண்டவரே நான் கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரா மோசே. இல்ல, எனக்கு இது தெரிஞ்ச வழியா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறதுக்கு எனக்கு அறிவு இல்லை ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, இதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல ஆண்டவரே, ஒருவேளை நல்ல நான் இதுல தேறின வந்தா தான், நல்ல நான் படிச்சிருக்கிறேன், நல்ல பட்டதாரி தான், எனக்கு நல்ல ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லாம, ஆண்டவரே எனக்கு இந்த வழி தெரியுந்தா, ஆனா இது ஏன் வழி, ஆனா உம்முடைய வழியை எனக்கு இந்த வருஷம் எனக்கு அறிவிய. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இது எனக்கு தெரிந்த தொழில் தான். சொல்லுமா, இது எனக்கு தெரிந்த தொழில் தான். எனக்கு நல்லா பாட தெரியும், எனக்கு நல்லா கீபோர்டு போட தெரியும், எனக்கு நல்லா தொழில் செய்ய தெரியும், ஒருவேளை நல்லா எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், என்னால நல்லா பாட முடியும். இல்ல ஆண்டவரே, எனக்கு எத்தனை டேலண்டுகள் இருந்தாலும் உம்முடைய வழியை சொல்லுமா, கையை வைத்து சொல்லுமா, உம்முடைய வழி என் குடும்பத்தை நடத்த, என் பிள்ளையை நடத்த, என் கணவன் ஆண்டவரே நான் நடந்து கொள்ள, என் மனைவி கிட்ட நடந்து கொள்ள, என் பிள்ளைகளுடைய காரியங்களை விசாரிக்க, ஆண்டவரே இந்த வருஷம் நான் வீட்டை கட்ட, ஒரு காரை வாங்க, ஆண்டவரே எத்தனையோ வழி எனக்கு தெரியல, ஆனா உங்க வழி எனக்கு போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க வழி எனக்கு போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டுதான் அப்பதான் சொல்றாரு, அப்பதான் நீங்க செல்லலேனா என்னை இந்த இடத்துல இருந்து கொண்டு போகாதீருங்கன்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்.